அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சவுதி மினி vlog. இன்றைக்கி வந்து பேபிஸ்க்காக ஒரு பெஸ்ட்டான ஹெல்தி ரெசிபி பார்க்கலாமா. இது வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஹெல்தி பேன் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பனானா எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வந்து சாப் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாகவே அது ஸ்வீட் பொட்டேட்டோ வைக்கலாம். நான் வந்து வெட்டிட்டு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், பிகாஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது, அவன் கொஞ்சமாக தான் சாப்பிடுவானே. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெட்டிட்டு ஒரு இட்லி ஸ்டீமரில் தான் நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன் இதை. ஸோ இது வந்து ஒரு 5 minutes நம்ம வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் வந்து மேலே இருக்கிறது தோல் எடுத்துட்டு நம்ம வந்து இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து என் பையன் வந்து அது கொஞ்சம் கூட அது ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லைன்னா என்னாச்சும் வாயில் மாட்டிச்சுன்னா அவன் சாப்பிடவே மாட்டான், ஃபுல்லாக துப்பிடுவான். ஸோ அதனால நான் நல்லா மேஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாம் மேஷ் பண்ணி அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நான் பனானா எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பனானா போட்டாலே நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பனானாவே வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து பேட்டர் வந்து தோசை மாதிரி வரதுக்காக. ஸோ எக்கு வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஒரு வந்து நல்லா பேட்டர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வரவே இல்லை, யானே தெரியல. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டெய்லி இட்லி தோசை உப்புமா இல்லாமல் இது மாதிரி ஹெல்தி வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கனால டெய்லி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க சீக்கிரம். ஸோ அது மாதிரி நான் எல்லாம் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு பேட்டர் சரியாக வரல, பேன் கேக் மாதிரியோ தோசை மாதிரியோ, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு தட்டில் வச்சுட்டேன். ஸோ ஒரு வாட்டி ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிச்சிருக்கும் உங்கள் கிட்ஸ்க்கும் வந்துட்டு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஃபுட் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி